Hi, welcome to another episode of PR Cricket Chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? T20 சீரீஸ் 3-0 இந்தியா ஸ்பெக்டாகுலர் கொலாப்ஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா 3 மேட்ச். நேத்து இந்தியா வந்து ஒன் டே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொலம்போல மூவிங் ஃப்ரம் பலக்கலே டு கொலம்போ. இந்தியா சொன்னாங்க நீங்க தான் கொலாப்ஸ் பண்ணுவீங்களா, நாங்களும் கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. 75 ஃபார் நோ லாஸ். அடுத்த 155 ரன்னுக்கு 10 விக்கெட். இதுல காமெடி என்னன்னா 1 run to win, 17 balls and 2 wickets left. அது சிவம் துபே பேட்ல போட்டு லெக் பை ஓடிட்டாங்க. கம்பீர் கோலி எல்லாம் செலிப்ரேட் வர பண்ணாங்க. பார்த்தா ரிவ்யூல ஸ்ரீலங்கா ரிவ்யூ கூப்பிட்டு பார்த்து அது பிளம் எல்பிடபிள்யூ. அடுத்த பால் ஹர்ஷ்தீப் என்ன யோசிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல, ஒரே சிரிப்போட வந்தாரு. என்னமோ இது ஒரு ரன் அடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு சிங்கிள் தட்டி எடுத்திருக்கலாம். கண்ணை முன்னு சொயட்டி டை பண்ணாங்க. ஸோ இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ எங்களாலையும் அதை பண்ண முடியும்னு. இது ரொம்ப சர்ப்ரைசிங் கொலாப்ஸ். ஏன்னா இந்த இந்தியன் டீம் ஆஃப் லேட் வந்து டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து தோத்ததில்ல. நல்ல நல்ல வேக்கப் கால் இந்தியாவுக்கு. அடுத்த 2 மேட்ச் நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃப்ரம் இந்தியா அந்த சீரீஸை வின் பண்றதுக்கு. ஐ திங்க் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா 100 for 5 ஸ்ரீலங்கா. அங்கேருந்து 230 அடிக்கவே விட்டுருக்க கூடாது. பட் வெள்ளலாகி சூப்பரா ஆடினாருங்க. இந்தியாவோட போன வருஷம் கூட இந்த ஏஷியா கப்ல குரூப் ஸ்டேஜ்ல பிரில்லியண்டா போலிங் போட்டு பிரில்லியண்டா பேட்டிங் ஆடி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டடா ஸ்ரீலங்காக்கு கேம் எடுத்துட்டு போனார் அவரு. ஸோ நல்ல ப்ராமிசிங் கிரிக்கெட்டர் அவரு. ஸோ he played very well. And ஐ திங்க் ஹர்ஷ்தீப் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 8 overs 47 runs 3 wickets. ஸோ ஹர்ஷ்தீப் அவ்வளோ நல்லா போடல. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்மே அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கல. கொஞ்சம் லென்ஸ் வாஷி அண்ட் அக்சர் அண்ட் குல்தீப் கொஞ்சம் அவ்வளோ நல்லா போடல. வேற ஸ்ரீலங்கா வந்து ஒரு 7 விக்கெட் எடுத்தாங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க, கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாங்க, நல்லா போட்டாங்க. அண்ட் ரோஹித் சர்மா என்ன ஆட்டம் ஆடுறாருங்க. பவர் பிளேலயே கேமை முடிக்கணும்ன்றாரு. முடிச்சுட்டு தான் இருக்காரு இவ்வளவு நாளா. நேத்தியுமே முடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட். பட் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாங்க. எனக்கு வாஷிங்டன் சுந்தரோட ப்ரொமோஷன் சத்தியமா புரியல. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 ஸ்பின் ஹிட்டர், அவரை அனுப்பாம எதுக்கு நீங்க வாஷிங்டன் சுந்தர் அப் ஃப்ரண்ட் அனுப்பிச்சீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆர்டர் ஒழுங்கா அந்த பேட்டிங் ஆர்டருக்கு யூனோ ஆன் பேப்பர் அந்த பேட்டிங் ஆர்டர் ஐயர் 4 ராகுல் 5 அந்த ஆர்டர் வச்சிருந்தா கூட இந்தியாவோட கம் த்ரூ. மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பிச்சு பிரேக்அப் பண்ண பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அப்படி நீங்க லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பிச்சு பிரேக்அப் பண்றோம்னா அக்சர் இஸ் அ பெட்டர் பெட். ஏன்னா அக்சர் அந்த ரோல வேர்ல்ட் கப்ல 2 வாட்டி பண்ணாரு. ஃபைனல்ல பண்ணாரு, பாகிஸ்தான் மேட்ச்லயும் பண்ணாரு. ஸோ அக்சர் மேபி பெட்டர் சாய்ஸ். ஏன்னா வாஷிங்டன் இன்னும் ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் அவர் டீம்ல வந்து பர்மனன்ட் பிக்சர் கிடையாது. ஸோ நேச்சுரலி கொஞ்சம் டென்டேட்டிவா இருப்பாரு. பட் வெரஸ் அக்சர் பர்மனன்ட் பிக்சர் ஜடேஜாக்கு இல்லாத இதுல அக்சர் இஸ் த நம்பர் 1 ஆல்ரவுண்டர். அக்சர் ஆர்டர் இருக்கலாம் வாஷிங்டன் பதில். ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக். கம்பீர் மூவா ரோஹித் சர்மா மூவான்னு எனக்கு தெரியல. பட் அக்சர் ஒரு பெட்டர் அந்த ரோல்ல. பட் எனிவே இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இது அந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு 6 ஒன் டே தான் இருக்கு இந்தியாவுக்கு. இதுக்கப்புறம் 5 ஒன் டே தான் இருக்கு. ஸோ அவங்க காம்பினேஷனும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி ஆகணும். ஹர்திக் இல்லாத எப்பவுமே ஒரு ஆப்சன்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃபுல்லி ஃபிட் அண்ட் ஃபயரிங் ஹர்திக் பாண்டியா ஒரு அசெட் தான் சைடுக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ ஹர்திக் இல்லாதனால தூபே ஆடினார் நேத்தி. ஐ தாட் வாஷிங்டன் பதில் ரியான் பராக் ஆல்சோ வாஸ் அ குட் ஆப்ஷன். ஏன்னா T20 நிறைய 3 மேட்ச்லயும் அவர் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா என்ன பண்றாங்க செகண்ட் ஓடிஐலன்னு. அதை நம்ம டெஃபினட்டா ரிவ்யூ பண்ண வருவோம். பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. கோலி நேற்று கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. பட் டெஃபினட்டா ஹீஸ் கோட் டு கம் குட் இன் த நெக்ஸ்ட் 2 ODIs, அதுல டவுட்டே இல்லை. சுமன் கில் ஃபர்ஸ்ட் T20 ரொம்ப நல்லா ஆடினாரு. செகண்ட் T20ல he was out அந்த நெக்ஸ்ட் பேசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்ட் தேர்ட் மேட்சும் ஆடல சுமன் கில். கொஞ்சம் ஹி ஸ்ட்ரகிளிங். ஸோ பார்க்கணும் என்ன என்ன பண்ண போறாரு. நேற்று மேட்ச்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஆன் பேப்பர் இந்தியா டூ ஸ்ட்ராங் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் டெஃபினட்டா ஜெயிச்சிருவாங்க. நேற்று ஒரு ஹிக்கப் தான். ஸோ பட் குட் வேக்கப் கால். எனக்கு இன்னும் அந்த ஹர்ஷ்தீப் ஷாட்டை நினைச்சு சிரிக்காம இருக்க முடியல. பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். செகண்ட் ODIக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம்.